ஜமா இந்த படம் வந்து 2 ஆகஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஒரு கூத்து இளையம் கூத்து கலைஞருடைய கதை. இதை இயக்கியவர் வந்து திரு பாரி இளவழகன். இந்த படத்தை நான் வந்து தேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் தேட்டருக்கு போனேன், புக் பண்ணிட்டு போனேன். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் புக் பண்ண ஷோ வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா கூட்டம் வரல அப்படின்றதுனால. அது எனக்கு முன்னாடியே அவங்க சொல்லவும் இல்லை. நான் அதை அங்கே போய் நான் ஏமாந்துட்டேன். ஏமாந்து திரும்பி வந்துட்டேன். இந்த மக்கள் எப்படி வந்து ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை, ஒரு சிறந்த திரைப்படத்தை ரசிக்க தெரியாம இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். முதல் உதாரணம் கடைசி விவசாயி. அற்புதமான அந்த படம் கடைசி விவசாயி தேட்டர்ல ஓடல. இப்ப வந்து ஏகப்பட்ட படங்கள் ஓடுது. மசாலா படங்கள், ஜாதி வன்மத்தை வெறிய தூண்டி விடக்கூடிய படங்கள், உயர் ஜாதி வன்மத்தை தூண்டி விடக்கூடிய படங்கள், அடக்கப்பட்ட ஜாதியோடைய வெறுப்புணர்ச்சியை தூண்டி விடக்கூடிய படங்கள், இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் வந்து இப்ப ஓடின்னு இருக்கு. அது மக்கள் ஆதரவும் இருக்கு. நாங்க அடக்கப்பட்டுட்டோம், ஒடுக்கப்பட்டுட்டோம்னு மக்கள் மனதில் இன்னும் அதெல்லாம் மக்கள் மறந்து வர இந்த சூழ்நிலையில கூட நாங்க இன்னும் அடக்கப்பட்டுட்டோம், ஒடுக்கப்பட்டுட்டோம் சொல்லி இன்னும் வெறுப்புணர்ச்சியை அணையாம பார்த்துக்கக்கூடிய படங்கள் நல்லா தான் ஓடுது. அவர்கள்லாம் சிறந்த இயக்குனர்கள், அவர்கள் படைப்பெல்லாம் சிறந்த படைப்புகள் அப்படியெல்லாம் பாராட்டப்படுது. ரசனை கட்ட ஒரு சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம். அவங்க இந்த ஜமான்ற படம் கூத்து கலைஞர்களுடைய படம். கூத்து கலைஞர்களை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு சில படங்கள் வந்திருக்குது. அதில் அவதாரம், நாசர் அவர்கள் எடுத்த அவதாரம்லாம் வந்திருக்கு. அதில் எப்படின்னா கூத்து கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுற மாதிரி அதில் காட்டியிருப்பாங்க அவதாரத்தில். அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தொழில் நசிஞ்சு போய் அவங்க கூத்து கலைஞர்கள் அந்த கூத்து கலையே காணாம போறான்னு மாதிரி அதில் எடுத்திருப்பாங்க. அதனால பாதிக்கப்படுற ஒரு நாயகன் போன்ற அவதாரத்துல அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் காட்டல. ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு ஒருத்தர் வந்து கூத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அவர் வந்து கூத்தை எதேச்சியா பார்க்க போனவர் நண்பர் மூலமா. அது மூலமா ஈர்க்கப்பட்டு, கூத்து கலைஞர் மூலம் ஈர்க்கப்பட்டு கூத்த முறையா கத்துக்கின்னு அவர் வந்து தன்னுடைய கிராமத்துல இந்த கூத்துக்கலை வந்து நடத்தணும். நம்ம மக்கள் வெளியே போய் பார்க்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அங்கேயே தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் கூத்தை கத்து கொடுத்து, அவர் வாத்தியாரா இருந்து கூத்தை கத்து கொடுத்து ஒரு கூத்து பட்டறையை உருவாக்குறாரு. அந்த கூத்து பட்டறை நம்ம கூத்து பட்டறைன்னு சொல்றோம். ஆனா அது வந்து ஜமா அப்படின்னு சொல்றாங்க. ஜமான்றது கூத்து பட்டறை. அவர் கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய பேரை வச்சு அந்த ஜமாவை வந்து அவர் ஆரம்பிச்சு நண்பர்கள் உறவினர்களை வச்சு அவர் நடத்தி இருக்காரு. இவர் வந்து அர்ஜுன வேஷம் அப்படின்னு சில பெண் வேஷம் மாத்தி மாத்தி கட்டுறாங்க. இவரோட உற்ற நண்பனா இருக்கக்கூடிய நம்ம சேத்தன், தாண்டவன் நினைக்கிறேன், அவர் பேரு தாண்டவன். அவரும் வந்து ஒரு வந்து முக்கியமான ஒரு பார்ட்லாம் எடுத்து நடிக்கிறாரு, நடத்துறாரு. அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு ஈகோ கிளாஷ் வருது. முக்கியமா தாண்டவனுக்கு என்னன்னா, தான் தனியா போய் ஒரு ஜமா ஆரம்பிச்சு இது பண்ணணும், இல்லை இந்த ஜமாவே கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் வருது. அதனால அந்த இளவரசன் அவர் தான் வந்து இந்த கூத்தை எல்லாரும் கற்றுக் கொடுத்தவர். அதாவது நம்ம ஹீரோவுடைய அப்பா இளவரசன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் கூத்து கற்றுக்கிட்டு எல்லாரும் கற்றுக் கொடுத்தவர் இந்த இளவரசன். அவர் வந்து அவருக்கும் இந்த தாண்டவனுக்கும் பிரச்சனை வருது. அதில் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதில் இளவரசன் மட்டும் நான் கூத்தே ஆட மாட்டேன்னு விட்டுடுறாரு.
தாண்டவன் வந்து அந்த இவருடைய ஜமாவை கைப்பற்றிடுறாரு. அந்த ஜமாவை கைப்பற்றிருந்தது. ஆனாலும் இளவரசனுடைய மகன் நம்ம ஹீரோ, அவர் பேர் கல்யாணம். அவர் என்ன பண்றாருன்னா, கூத்து மேல அவரும் சின்ன வயசுல கூத்து ஆட வந்துடுறாரு. அவர் பெண் வேஷம் விட்டு அவர் பெண் வேஷம் கொடுக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா அவர் விரும்பி அந்த பெண் வேஷத்தை எடுத்துக்கிறாரு. அதை எடுத்து அவர் அதில் வந்து அவர் அந்த கூத்து, அந்த பயிற்சி, அந்த இது எல்லாம் அவருக்கு பிடிச்சதுனால, என்னதான் அப்பா வந்து தாண்டவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து கூத்தே ஆட மாட்டேன்னு சொன்னாலும், இவர் கூத்து போய் அந்த தாண்டவன் கிட்டயே போய் பழகுறாரு, கத்துக்கிறாரு. அவங்க அப்பா அதுக்கு தடை சொல்லவே இல்லை. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து தன்னுடைய தன் கைவிட்டு போனது இல்லாம அவர் இறந்துடுறாரு. இப்போ இவருக்குள்ள ஒரு வைராக்கியம், மகனுக்கு கல்யாணம். கல்யாணமா நடிக்கிறது யாருன்னா, இதை இயக்கி எழுதி இயக்கிய இயக்குனரான பார் இளவழகன் தான் கல்யாணமா நடிக்கிறார். இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஒரு வாழ்நாள் லட்சியம் என்ன அப்படி ஆகி போகுதுன்னா, தன்னோட அப்பாவுடைய ஜமாவை திரும்பியும் நம்ம வந்து அடையணும். இவருக்கு வந்து தாண்டவன் என்ன பண்ணுவாருன்னா, வேணும்னே பழி வாங்குறதுக்காக எல்லாருக்கும் ராஜபாட் என்ற ஒரு உயர்ந்த ஆண் வேஷம் அதை கொடுப்பார். அர்ஜுன வேஷம்ன்றது உயர்ந்த வேஷமா அந்த ஜமாவில் இருக்குது, அதை கொடுப்பாரு. ஆனா இவர் கல்யாணத்துக்கு மட்டும் அந்த அந்த வேஷத்தை கொடுக்காம எப்பயுமே பெண் வேஷமான திரௌபதி வேஷத்தையே கொடுத்துன்னு இருப்பாரு. சில சமயங்களில் குந்தி வேஷம் கொடுப்பாங்க. அதனால என்ன ஆகி போகுதுன்னா, அவர் வந்து அவரோட நடை உடை பாவனை எல்லாம், கல்யாணத்தோட நடை உடை பாவனை எல்லாம் ஒரு பெண் மாதிரியே நடந்துக்கிறாரு. ஒரு திருநங்கை மாதிரி நடந்துக்கிறாரு. ஆனா அவர் திருநங்கையா மாறல, திருநங்கை மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் அவங்க அம்மா வந்து இவருக்கு இதனாலே அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆக மாட்டுது, யாரும் இவர் பெண் மாதிரி நடந்துக்கிறதுனால ஊர்க்காரங்கெல்லாம் கேலி பண்றாங்கன்றதுனால இவர் கல்யாணம் ஆக மாட்டுதுன்னு அவங்க அம்மாலாம் வருத்தப்படுறாங்க. ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு லட்சியம் என்னன்னா, அந்த ஜமாவை திரும்பியும் நம்ம வந்து அவரு கொண்டு வரணும், அப்பாவுடைய இடத்துக்கு நம்ம வந்துடணும், இந்த ஜமாவில் அர்ஜுன வேஷம் போட்டு ஆடணும், அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும், நம்ம இந்த ஜமாவுடைய ஆசிரியராக வாத்தியாராக மாறணும் அப்படின்றதான் அவருடைய வாழ்நாள் லட்சியமா இருக்குது. தாண்டவனுடைய பொண்ணு கல்யாணத்தை வந்து காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவர் கூட ஓடி வந்துடணும், இவரை வந்து இவர்கிட்ட கல்யாணம் பண்ணின்னு ஓடி வந்துடுறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே வந்து இவருடைய கல்யாணம், இவர் காதல் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய லட்சியத்துக்காக கல்யாணம் வந்து தியாகம் பண்றாரு. தன் காதலை விட, தன் கல்யாணத்தை விட, ஒரு கட்டத்தில் அவர் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட அந்த ஜமா தான் முக்கியம். தன் அப்பாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும், தான் அர்ஜுன வேஷம் போட்டு அந்த ஜமாவோட ஆடணும், ஜமாவை வாத்தியாரா மாறணும், அந்த ஜமாவுடைய கட்டுப்பாட்டை தன் கிட்ட கொண்டு வரணுன்றது தான் ஒரே இலக்கா, ஒரே லட்சியமா இருக்குது கல்யாணத்துக்கு. அதுக்காக தன்னுடைய காதல், சொத்து பத்து, ஏன் அம்மா எல்லாத்தையும் இழக்கிறாரு. ஆனா எதை இழந்தாலும் அவர் கவலைப்படுறதா இல்லை. வருத்தங்கள் இருந்தாலும் அவருடைய லட்சியத்துக்காக அவர் போராடிங்க இருக்காரு. ஒரு கட்டத்துல தாண்டவனுக்கும் கல்யாணத்துக்கும் மோதல் வெடிக்குது. இருந்தாலும் எப்படி வந்து அந்த மோதல்ல கல்யாணம் ஜெயிச்சாரா, எப்படி வந்து அந்த ஜமாவை திரும்பி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாரா, அர்ஜுன வேஷம் போட்டாரா அப்படின்னு, அவர் காதல் என்னாச்சு, இதெல்லாமே வந்து வந்து சொல்றதுதான் அந்த ஜமா. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கூத்துக்கலை வந்து வாழ்வாதாரம், அவதாரம் படத்துல சொல்ற மாதிரி வாழ்வாதாரம் இல்லாம அழிஞ்சு போச்சு, கஷ்டப்படுறாங்க அப்படியெல்லாம் அவங்க காட்டல. கூத்து இங்க நல்ல செழுமையா நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. மக்கள் வந்து ஆர்வமா வந்து கூத்தை பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. முக்கியமா அந்த திருவண்ணாமலை கிராமங்களை மையப்படுத்தி இது எடுக்கப்பட்டிருக்கு. இந்த திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி கிராமங்களுடைய வட்டார சொல் வழக்குகள், வட்டார பேச்சு வழக்குகள், கிராமத்து பேச்சு வழக்குகள்
இதை மிக தத்ரூபமாக பேசியிருக்காங்க. எல்லாரையுமே பேச வச்சிருக்கிறாரு. இவரும் நல்லா பேசுறாரு. ஒருவேளை இவர் இந்த திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவரான்னு தெரியல, இருக்கலாம். மிக அற்புதமாக தத்ரூபமாக இந்த புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் அந்த மாதிரி பகுதிகள் உள்ள கிராம மக்களுடைய வட்டார பேச்சு வழக்குகள், அந்த ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அழகாக இந்த படத்துல அவர் உச்சரிச்சிருக்காரு. அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அழகாக சித்தரிச்சிருக்கிறாரு. ரொம்ப இயல்பாக அந்த கிராம மக்கள் எப்படி பழகுவாங்கன்றதை அதுக்கு அதில் காட்டியிருக்காரு. அந்த கூத்து கலைஞர்கள் எப்படியெல்லாம் வந்து அவங்க கூத்து கலைஞர்கள் அந்த தாண்டவனுக்கும் இவருக்கும் சண்டை வரும். என்னதான் இருந்தாலும் கடைசியில் அந்த கூத்துன்னு வரும்போது எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அந்த கூத்து நடக்கும்போது அவங்க எல்லாத்தையும் பகையை மறந்துடுவாங்க. தாண்டவன் கல்யாணத்தோடைய பகையை வந்து கூத்து நடக்கும்போது மறந்துடுவாரு. கல்யாணம் தாண்டவத்தோடைய பகையை மறந்து அந்த கூத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூத்தை நடத்துவாங்க. இது வந்து நம்ம பல காட்சிகள்ல பார்க்கலாம். எப்படிதான் இது வந்து இவ்வளோ பகைய மனசுல வச்சுக்கிட்டு இவங்க எப்படி அந்த கூத்துன்னு வரும்போது ஒன்னா சேர்ந்து இவங்க கூத்தாடுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அந்த கூத்துன்னு வந்த பிறகு எல்லா ஒருத்தவங்கள இவருக்கு கல்யாணத்துக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கும். இருந்தாலும் அந்த கோஷ்டியும் வந்து ஆகுனா தாண்டவனை விட்டு பிரிஞ்சு போயிடாது. அப்படியே வந்து அந்த அந்த கூத்துன்னு வரும்போது, அந்த நிகழ்ச்சின்னு வரும்போது இவங்க எல்லாமே வந்து அந்த எல்லாருடைய பகையும் மறந்துட்டு அந்த கதாபாத்திரங்களை எடுத்து அந்த கூத்தாடுவாங்க. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு இது அமைப்பை அழகா காட்டியிருக்காரு. என்னதான் பகை அது இதுன்னு இருந்தாலும் பிரிஞ்சு போகாம வெட்டிக்காம தங்களோட பகையை வந்து அந்த அந்த இதுல வந்து காட்டாம, கூத்து நிகழ்ச்சியில காட்டாம, வேஷம் கொடுக்கறதுல வந்து காட்டுவாங்களே தவிர முக்கியமா அதை கல்யாணம் மட்டும்தான் அதுல பாதிக்கப்படுறாரு. மற்ற யாருமே அந்த 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 ஜமாலகிற மற்றவங்க எல்லாரையுமே தாண்டவம் வந்து அந்த அளவுக்கு பழி வாங்குறது இல்லை. கல்யாணத்தை மட்டும் குறிப்பா அவருக்கு பெண் வேஷத்தை மட்டும் கொடுத்து அவரை வந்து ஒரு அதை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கிற மாதிரி செஞ்சிருக்கு. ஏன்னா ஒருவேளை கல்யாணத்துக்குள்ள இருக்கிற திறமைய அவரு தாண்டவம் கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்ல அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். இப்படி ஆனா அவங்க அப்பா தான் ஜமா வந்து தான் கையை விட்டு போயிடக்கூடாது, தான் வாத்தியார் அந்த பொசிஷன் வந்து அவரை விட்டு போயிடக்கூடாதுன்னு தாண்டவம் பயந்துருக்காரு. அதனால கல்யாணத்தை வளர விடாம பெண் வேஷம் கொடுத்தே அடக்கி 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 வச்சிருக்காரு. ஆனா கல்யாணத்துக்கு இந்த ஜமா தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணுன்ற லட்சியம், அவங்க அப்பாவுடைய லட்சியம் அவருக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சு அதுக்காக தாண்டவம் செய்யும் எல்லா அவமானங்களையும் பொறுத்துக்கிறார். எவ்வளோ அசிங்கங்களையும் பொறுத்துக்கிறாரு. நான் தான் சொன்ன மாதிரி தன்னுடைய காதல், சொத்து, அம்மா எல்லாத்தையும் அவர் வந்து இழக்க தயாராகிட்டார். அது எப்படி இவ்வளோத்தையும் பண்ணி இவ்வளோ தியாகங்கள் பண்ணி கடைசியில கல்யாணம் அதை அடைஞ்சாரான்றது தான் அதை அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு படம். இதுல ஜாதி வெறி இல்லை, என்னை அடக்கிட்டாங்க ஒடுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இதுவும் கிடையாது, மதங்களை கேவலப்படுத்துற இது இல்லை. மிக இளையராஜா வந்து மிக அற்புதமா இசையமைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஒரு முக்கியமான காட்சிகளுக்கு அற்புதமா அவருடைய பின்னணி இசை மூலமா உயிரோட்டம் கொடுத்திருக்கிறாரு. பல 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 காட்சிகள் வந்து இளையராஜாவோட இசையினால என்ன அந்த சொல்ல வராருன்றத, இயக்குனர் என்ன சொல்ல வராருன்றத மிக அழகா இசை மூலமாக உயிரோட்டம் கொடுத்து பார்வையாளர்கள் கடத்தி இருக்காரு. 2 பாட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டு மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு, டூயட் பாட்டு. அந்த பாட்டு நல்ல சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. இன்னும் இளையராஜா வந்து தன்னுடைய அவர் மேஸ்ட்ரோ தான்ன்றதை இதுல நிரூபிச்சிட்டாரு, இசை ஞானின்றதை நிரூபிச்சிட்டாரு. பார் இரவழகன் மிக அற்புதமாக ஒரு டைரக்டர் மட்டும் இல்ல, மிக அற்புதமா நடிச்சிருக்காரு. அவர் அந்த பெண் நளினத்தோட பேசுறது, அந்த வட்டார வழக்கை அற்புதமாக உச்சரிக்கிறது, அதெல்லாம் அற்புதம். அப்புறம் ஒரு கட்டத்துல அவரோட ஆண்மையை காட்டுற மாதிரி ஒரு இறுதி காட்சியில தன்னுடைய ஆண்மையை காட்டுற மாதிரி மிக அற்புதமாக காட்டியிருப்பார். இப்படி பெண் வேஷம் பெண் தன்மையோடு இருந்த ஒருத்தவன் எப்படி
அது முற்றிலுமா அந்த பெண் தன்மை இல்லாம ஒரு கம்பீரமான ஒரு ஆண்மகனாக, ஒரு வீரனாக அவன் வந்து எப்படி அவன் வந்து இருக்க முடியும், கொண்டு வர முடியுதுன்றத இவர் தானா இவ்வளோ நேரம் பார்த்த இந்த கல்யாணமா இப்படி வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஆன்மத்தன்மையோட வந்து நிக்கிறான் அப்படின்னு நம்மளையே யோசிக்கிற அளவுக்கு, நம்மளையே பாராட்டுற அளவுக்கு பாரி இளவழகன் மிக அற்புதமாக நடிப்பு, சிறந்த நடிப்பு. நிச்சயமா பாராட்டியே ஆகணும். நம்ம தமிழ் மக்கள், தமிழ் சமுதாயம் கொண்டாட தவறிய அற்- அற்புதமான படங்கள்ல இது ரெண்டாவது படம். முதல் படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசி விவசாயி. ரெண்டாவது படம் இது. ரொம்ப வேகமாக தியேட்டரை விட்டு ஓட வச்சுட்டாங்க. ரசனை கட்ட கூட்டம், இந்த தமிழ் கூட்டம். அமேசான் பிரைம்ல இந்த படத்தை நான் பார்த்தேன். இன்னும் இருக்கு. நம்ம நிச்சயமா அந்த படத்தை நம்ம அமேசான் பிரைம்ல பார்க்கணும். குழந்தைங்களோட பார்க்கலாம், குடும்பத்தோட. எந்த விதமான வல்காரிட்டி இல்லை, வெட்டுக்குத்து இல்லை, சண்டை இல்லை. ஒரு ஈகோ கிளாஷ், அவ்வளவுதான். ஒரு ஈகோ கிளாஷ், ஒருத்தவங்கள ஒரு ஈகோ கிளாஷ், சின்ன பொறாமை. இது சின்ன பொறாமை இல்லை, பெரிய பொறாமை. இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் எப்படி தன்னோட தந்தையோடைய கனவை நிறைவேற்றுறான் அப்படின்றது தான் வந்து இந்த ஜமா. பகையை வந்து நம்ம ஆயுதங்களால, நிறைய படங்கள்ல பகையை வந்து ஆயுதங்களால வெல்லுவாங்க, ராஜதந்திரம் சூழ்ச்சியினால வெல்லுவாங்க பகைய. ஆனா இங்க ஜமால ஒருத்தவன் தன்னோட பகைய தன்னோட கலையால ஜெயிச்சிருக்கிறான். அந்த படம், இந்த வார்த்தைக்கு என்னன்னு நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். இந்த நாயகன் வந்து தன்னுடைய பகைய தன்னுடைய கலை திறமையால, கலையால ஜெயிச்சிருக்கிறான். தன் லட்சியத்தை அந்த கலையால அடைஞ்சிருக்கிறான். இதுதான் இந்த ஜமா. நான் வந்து எங்க ஊர்ல எங்க அம்மாவுடைய சொந்தக்காரங்கெல்லாம் இருக்கக்கூடிய விழுப்புரம் பக்கத்துல வளவனூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்க வந்து தொட்டின்ற ஒரு தொட்டின்ற ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கு. அங்க இருக்கிற எங்க அம்மா வழி சொந்தம் ஒரு சில பேர்கள் வந்து அவங்களே அந்த மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாமே வந்து இந்த மாதிரி அவங்களே கூத்து வேஷம் போட்டு ஆடுவாங்க அப்படின்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான இந்த இந்த இதுவும் இந்த ஊர்ல இவங்க ஆடின உருவாக்கின கூத்து பட்டறை தான் இந்த ஜமா. மிக அற்புதமான படம், தவறக்கூடாத படம். தன் கலையால் தன் கலையால் தன் பகையை வென்ற, தன் கலையால் தன் லட்சியத்தை வென்ற ஒரு அற்புதமான கலைஞனின் படம். நம்ம பாரி இளவழகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். நிச்சயமா அதுக்கு தேசிய விருது கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.